Hi friends, 11:46 PM. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். You use this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. I'll lead you not the temptation, but deliver you from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வரை. நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபினயாம் யூதேயாவில் மேல் ராஜாவானான். Now in the 18th year of the king Jeroboam, the sons of Naboth regained Abijam over Judah. வசனம் 22. வசனம் 2. 3 வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். 3 years regained he in the Jerusalem, and his mother's name was Maha, the daughters of the Absalom. வசனம் 3. தன் தகப்பன் தனக்கு செய்ததை எல்லா பாவங்களும் அவன் நடத்தின அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. And he walked in all the sins of the father which he hadn't done before him, and his heart was not perfect with the Lord his God, as the heart of the David his father. 4. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழுப்ப பண்ணுகிறதுனாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். Nevertheless, for the David's sake did the Lord his God give him a lamp in his Jerusalem to set up these sons after him, and to the establishing Jerusalem. வசனம் 5. தாவீது எத்திரேனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதையே செய்து வந்தான். Because David did that which was right in the eyes of the Lord, and turned not as from my things that he commandments him all the day of his life, save only in the matter of Uriah that Hittite. வசனம் 6. யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. And there was war between Rehoboam and Jeroboam all the days of this life. வசனம் 7. அபினயாம் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்திலே அல்லவா எழுதியிருக்கிறது. அபினயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. Now the rest of the acts of the Abijah and all that
he did, had they not and write in the book and the chronicles of the kings of the Judah. And there was war and but when Abijam and Jerobeam. வசனம் 8. அபிநயம் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலேயே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். And Abijam slept with his father, and they buried him in the city of the David. And as his the son regained in his செட்டர். வசனம் 9. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் இருதயம் வருஷத்திலே ஆசாரிய யூதியாவின் மேல் ராஜாவாகி. And in the 20th year of the Jerobeam kings of the Israel regains Asa over Judah. வசனம் 10. 41 வருஷம் எருசலேமின் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். And 41 years regaining he in Jerusalem, and his mother's name was Maha, the daughters of the Absalom. வசனம் 11. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். And Asa did that which was unregained in the eyes of the Lord, as did David his father. வசனம் 12. அவன் லச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி. And he took away the Sodomites out of the land, after removed all the idols that his fathers had made. வசனம் 13. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜ்யத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விவாகரத்தையும் ஆசான் நிர்மூலமாக்கி கீதரின் ஆற்றாண்டையிலேயே சுட்டெரித்து போட்டான். And also Mahal his mother's, even here is removed from being queen, because he hadn't made an idol in the grove. And Asa destroyed her idol and burned it by this brook Kedar. And வசனம் 14. மேடையிலே தகர்க்கப்படவில்லை. ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தருடனே உத்தமமாய் இருந்தது. But the high place were not and removed. Nevertheless Asa heart was perfect with the Lord all this day. வசனம் 15. தன் தகப்பனும் தன் பரிசுத்த படுத்தும்படி ஏந்தி கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். And he forgot in these things which his the father had detected, and the things which is himself and detect into the house of the Lord, silver and gold and vessels. வசனம் 16. ஆசாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. And there was an war and but when Asa and Baasha kings of the Israel all their days. வசனம் 17. ஒருவரும் யூதேயாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்திலே போக்கும் வரத்தாயிராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதேயாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். And Baasha's king of the Israel went up and against Judah and built an Ramah, that he might not unsuffer say to go with come in to the Asa kings of the Judah. வசனம் 18. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையே மீதியான எல்லா வெள்ளிகளையும் பொன்னுகளையும் ராஜாவின் அரண்மனையில் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர்கள் கையிலே தமஸ்குவிலே
வாசமாயிருக்கிற எபியேனின் மகனாகிய தப்ராமினின் குமாரன் பெனாதாத் என்னும் சிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி, Then Ahaz took all the silvers and the gold that were and lived in these transgress of the house of the Lord and the transgress of the king, as king's house, and delivered them into the hands of his servants, and kings has sent them to the Ben-Hadad, the sons of the Taberman, the sons of the Azarian, kings of Syria, that dwelt at Damascus, saying, வசனம் 19, எனக்கு உமக்கும் என்ன தகப்பனுக்கும் உம்மன் மண்டையின்கே உண்டோ? இதோ உமது வெகுமதியை வெள்ளியும் பொன்னும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீ வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொன்னான். There is a language, but when me had and the hand the bottom my fathers and their fathers, behold, I have and sent unto the present of the silver and gold, come and the broke the legally with an Baasha, kings of Israel, that he may depart from me. வசனம் 20, பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்குச் செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனைகளையே இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கும் விரோதமாக அனுப்பி ஈயானையும் ராஜா ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனையாதிபதிகளையும் இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈரேனையும் தானையும் பெத்மாக் என்ற என்னும் ஆவேலையும் கின்னராத் அனைத்தையும் நப்தலி முழு தேசத்தை கூட மாறி அடித்தான். And the beheaded hearkened unto the king Ahaz, and sent the captains of the host which he had done against the cities of abomination, and the call and Shimmered with all the lands of the Naphtali. வசனம் 21, பாஷா அதை கேட்டபொழுது ராமாவை காட்டுகிறத விட்டு சிற்சாவில் இருந்து விட்டான். And come to pass when best and therefore thereof he and left of the building of the Rama and dwelt in Tansa. வசனம் 22, அப்பொழுது ராஜாவாகிய ஆசையா யூதேயா எங்கும் ஒருவருக்கு ஒருவர் தப்புமல் எல்லோரும் போய் பாஷா கட்டின
ராமாவின் கடற்கரையும் அதன் மரங்களையும் எடுத்துரைவே. அவைகளினாலே பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். Then King Asmariah, a proclamation triggered all the Judah and was an exempted wherewith and Baasha hadn't built and kings and Asa built it them and Giga of the Benjamin and மிஸ்பா. வசனம் 23. ஆவி ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தகங்களுக்கும் அவனுடைய எல்லா வேலைகளுக்கும் அவன் செய்தவை யாவையும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. அவன் 20 வயதான காலத்திலேயும் அவன் கால்களில் வியாதி. Then rest of the rest of all the gods of the Asia and all his which he built earthy and not unright, and the book of the cherub is of the of the kings of the Judah, and nevertheless in the time of the old and age he was on disease in fair. வசனம் 24. ஆசா தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களிடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் கர்த்தராகிய யோசேபாத் அவர்கள் ஸ்தானத்திலேயே ராஜாவானான். And as slept with his and as the slept with his fathers and was and bray with his and fathers in the city of David, as the fathers and John but his sons are begotten in this stand. வசனம் 25. யூதேயாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே பெரேயாவின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலிலே ராஜா பாரம் பண்ணினான். And the sons of Jeroboam being reigned over this Israel in the 2nd year of the Asa kings of the Judah, and regained over Israel 2 year. வசனம் 26. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழிகளையே அவன் இஸ்ரவேலில் பாவம் செய்ய பண்ணினான். அவனுடைய பாவத்திலேயும் நடந்தான். And he did evil in this saga of the Lord, and walked in the ways of the fathers, and he sinned wherewith he made Israel of the sin. வசனம் 27. இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனை பாஷா அவனுக்கு விரோதமாக கட்டு போட்டு எண்ணி நாதாப்பும் இஸ்ரவேலுக்கும் இசக்கார் வம்சத்தனாகிய அகியாவின் குமாரனாகிய பாஷா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாப்பின் இஸ்ரவேல் அனைத்திற்கும் பெலிஸ்தர்கள் இருந்த சோதனை. வசனம்
கிபித்சோனை முற்றுகை போட்டு இருக்கையிலே பாஷா அவனை பெத்தேல் தொனியிலேயே வெட்டி போட்டான். And Basha, the sons of the agent of the house of the Israel, the house of the Israel can spear against him, which and behold, and to the Palestinians, for Nadab and all the Israel lay saga to the Gibetan. வசனம் 28. பாஷா யூதேயாவில் ராஜாவாகிய ஆசானின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்டான். அவன் ஸ்தானத்திலே ராஜாவாகினான். Even is the he of the asking of the Judah did and Baasha slay him and regained it. வசனம் 29. அப்பொழுது ரெகபியாம் செய்ததும் இஸ்ரவேலின் செய்ய பண்ணினதுமான பாவங்கள் நிமித்தம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உண்டாக்கின கோபத்திலே நிமித்தம் கர்த்தர் சியோனின் அகியா என்னும் தனது ஊழியக்காரனை கொண்டு and it's come to pass when he regained that he summoned all the honey of the Jeroboam lay and it's come to pass when and he regained that he smote all the house of the Jeroboam is until he had and destroyed him according unto his servants agenda the Seleni 80. வசனம் 31. அவன் ராஜாவாகின பின்பு அவன் ரெகொபியாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். ரெகொபியாம் இருந்த சுவசமுள்ளதென்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. Because of the sins of Jeroboam, which and he sinned, and with he and made an Israel sin by his provocation, wherewith he and proved and the Lord and God of the Israel anger. வசனம் 31. நாதாப்பின் மற்ற வார்த்தைகளுக்கு அவன் செய்தவை யாவையும் இஸ்ரவேலிலே ராஜாவாகிய 4ஆம் புஸ்தகத்திலே அல்லவா எழுதியிருக்கிறது. Now this rest of the acts the Nabal and all that he did are they not written in the book of the Chronicle. And 3 wars and war and but when as and Bashan king and Israel of 3 days. வசனம் 33. யூதேயாவின் ராஜாவாகிய ஆசான் 3ஆம் வருஷத்திலேயே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தர்சீவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு. And the 3 years of the Asa kings of the Judah being Benisha the sons of Ajanta to write over all the Israel in the Tanza 20 and 4 year. வசனம் 34. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையும் செய்து ரெகொபியாமின் வழிகளிலே அவன் இஸ்ரவேலில் பாவம் செய்து பண்ணினான். அவனுடைய பாவத்திலே நடந்தான்.
And he did evil in the sight of the Lord, and walked in the way of the Jeroboam, and its அவனுடைய பாவத்திலே நடந்தான். And he did evil in the sight of the Lord, and walked in the way of the Jeroboam, and in his sins wherewith that he made an easel to the sins.